அப்படித்தான் நான் பேசுவேன். என்னடா பண்ணுவேன் நீ? எனக்கு பிடிக்கல அது. சரியா? அதுக்கு நீ அசிங்கமாக கமெண்ட் பண்ணுவியா? கருத்து பண்ணுறேன்னா கருத்து மோது. அதை விட்டு தப்பாக ஒரு பொண்ணை வந்து தப்பாக பேசாத. இதுதான் உன் தலைமை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறான். அதுக்கு தான் நாங்கள் திட்டுறோம். சரியா? அந்த ஒருத்தர் தையான்னு போட்டுக்கான் பாரு. அவன் ஒன்றா நான் பேசுகிறேன்னா அதனால் அசிங்கமாக நான் கருத்து சொல்கிறேன்னா அதுக்கு எதிர்த்து விடுங்க. அது எதுக்கு நீ அசிங்கமாக பேசுகிற? நீ அறிவில்லை, கருத்து ரீதி அவனுக்கு மோத துப்பு இல்லை. அப்போ ஒரு பொம்பளை அசிங்கமாக பேசுவியா நீ? அப்புறம் நீ தலைவனா உனக்கு தான் தலைமை, எனக்கு இல்லை தலைமை. போகிறோம் யாரா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒருத்தர் தலைவனை பிடிக்குதுன்னா பிடிக்காம யாராவது கருத்து போடுறாங்கன்னா அதுக்கு தக்க கருத்து தான் பதிவிடணும். புரியுதா? நான் சொல்கிறேன்னா அதுக்கு தக்க கருத்து பண்ணு. அதை விட்டுட்டு என்ன நீ வந்து குறை சுற்றி பேசக்கூடாது. நான் ஒரு அரசியலை பற்றி ஒருத்தவங்களை பற்றி நான் பேசுகிறேன்னா இவங்க செய்கிற தப்பென்ன, நீ வச்சு தலைவனோட தப்பென்னன்றதை குறித்து தான் நீ பேசணும். அதுகளை தான் வச்சு பேசணும். அதை விட்டு நீ வந்து என்ன பேசக்கூடாது. நான் அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு சொல்லி முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ வந்து என்னை வந்து நீ தப்பாக பேசக்கூடாது. ஓகேவா? அது மிகப்பெரிய தவறு. நான் டிஎம்கேவும் கிடையாது, ஏடிஎம்கேவும் கிடையாதுப்பா. சரிங்களா? நான் மக்களுக்கான ஆள், மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறவன். சரியா? இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் என்னோடது செயல் என்னன்றது மக்களுக்கு தெரிவிப்பேன். சரிங்களா? டிஎம்கே ஆட்சியில் நமக்கு பிடிக்காது. டிஎம்கே அதிமுக எல்லாம் அதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஆட்சி. சரியா? இப்போ இருக்கிற ஆட்சி அதை விட மோசமாக பிடிக்காது. கொள்ளாத காலம். சரிங்க? ரொம்ப மோசமான நிலைக்குள்ள போயிட்டுருக்குறோம். நாளைக்கு யாரோட கை போகும், யாரோட கால் போகும், யாரோட வாய் போகும், எது எப்போ போகும்னு தெரியாமல் காலம் ஓடிட்டுருக்குது. தவறுதலாக பேசி எதுலேயும் மாட்டிக்காதீங்க. நல்ல விஷயங்களை பேசுங்க. உங்களுக்கே பேர் நாங்கள் தான்டா வச்சுருக்குறோம். தற்குறின்னு உங்களுக்கு பேர் வச்சுருக்கோம். எங்களை கை நீட்டி பேசாதீங்க. உங்களுக்கு வச்சுட்டோம். வச்சு உங்களுக்கு பேர் சுட்டுவிழாலாம் முடிஞ்சு போயிடுச்சு. தற்குறி அப்படின்னு உங்களுக்கு பதிச்சாச்சு. இதிலெல்லாம் பதிஞ்சு பேரே வாங்கிட்டோம். உங்களுக்கு தான் தற்குறி, எங்களுக்கு தற்குறி கிடையாது. சரியா? ஜெயக்குமார் நீங்கள் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? நான் வந்து நீதி எதுவோ சரி எதுவோ தப்பு எதுவோ தான் நான் பேசுவேன். உங்களை மாதிரி காட்டுத்தனமாக பேச மாட்டேன். சரியா? எல்லாத்துலேயுமே நான் பொதுவாக பார்க்குறவா தான். எனக்கு அது பிடிக்குது இது பிடிக்குதுன்றதுக்காக எது சரியா அதெல்லாம் நான் பேசுவேன். முட்டைலாம் யான் கொடுக்கல. முட்டு கொடுத்தா இங்கே என்ன கொண்டாந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க எவனும். அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை. சரியா? எது சரியோ அதுதான். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவதூறு பரப்பக்கூடாது. வீணாக நல்லா இருக்கிற மக்கள்லேயும் போய் நஞ்சை கொண்டு விதைக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உண்மையை நினச்சி உண்மையை ஆக்கக்கூடாது. சரியா? நிறைய விஷயங்கள் மாட்டிக்கிட்டு கிடக்குது தமிழ்நாடு. சும்மா உங்கள் வாய்க்கு வந்ததை பேசி பேசி தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்ன கெதிக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் புரியலை. அது நாலறிவுப்பா, மிருக ஜென்மம். தற்குறியும் கிடையாது. இதுக்கு மிருக ஜென்மம். 5 அறிவு வேலை பார்க்குற மிருக ஜென்மம். இதுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறதே சைமான் தான். சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அந்த சைமான் தான் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது. ஒழுக்கமே இல்லாமல் ரொம்ப கேவலமாக வாழ்ந்துவார். அதுதான் டிவிக்கே நீ போய் பாரு. அக்கானு முதல் நாளும் கெட்ட வார்த்தை தான் பேசுவானுங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன தெரியுமா பேசுகிறாங்க? அக்கா அம்மா அப்படி கூப்பிட்டு கேவலமான வார்த்தைகளை பதிவிடுறாங்க. எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது தெரியுமா? நீ சும்மா கெட்ட வார்த்தை கொட்டா கூட அவனை கூட மன்னிச்சுட்டு போயிடலாம். அக்கான்னு கூப்பிட்ற, அம்மானு கூப்பிட்ற, அப்படியே அடுத்த செகண்டே நீ வாரியாங்கிற போறியாங்கிற, இப்படி இருக்குன்ற, உனக்கு அப்படி இருக்குன்ற, எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ நீ உன் அக்கா கிட்டே உன் அம்மா கிட்டே அவ்வளோ கேவலமாக நீ இருக்கிற. உன் தலைமை உனக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால தான் நீ எல்லா பெண்களையும் வந்து நீ அப்படி பேசுகிற. அக்கான்னு கூப்பிட்டு அசிங்கமாக பேசுகிற, அம்மானு கூப்பிட்டு அசிங்கமாக பேசுகிற. அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். இதிலெல்லாம் ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. சரிங்களா? நாம் தமிழரெல்லாம் நல்ல ஒழுக்கம் தான். அது உங்களுக்கு புரியுதில்லை. உங்களோட கண்ணு வந்து காமானை பிடிச்சி போய் கிடக்குது. சரியா? கவர்ச்சி என்ற ஒரு காமானை பிடிச்சி உங்கள் கண்ணில் இருக்குது. தற்குறிகளா? உங்களுக்கு காமானை பிடிச்சி கண்ணு நிறைஞ்சி போயிருக்குது. அதனால தான் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தோணுது. அவங்க சொல்கிற வார்த்தையில் உங்களுக்கு தப்பாக தோணுது. தயவுசெய்து கண்ணையும் காதையும் சரி பண்ணிட்டு வந்து கேளுங்க. அப்போ புரியும். தவறான கமெண்ட் பண்ணினால் அதை படிக்காதீங்க தங்கி. கண்டு கிடாமல் போங்க. 2 கமெண்ட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நிஜம்தான் அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்களுக்கும் புரியணும்லண்ணா. அவங்களுக்கும் புரியணும். நம்ம செய்கிறது தப்பு, நம்ம சொல்கிறது தப்புன்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. நம்ம கண்டும் காணாமல் போக 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 அவங்க மீண்டும் மீண்டும் அதவே தான் செஞ்சிட்ருப்பாங்க. 4 நாளைக்கு அது தவறுன்றதை நம்ம சொல்லி காமிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நேரம் அவங்க யோசிப்பாங்க. யோசிக்கிறதுக்கு நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும்னா. கண்டுக்காமல் போகிறது பெரியதல்ல, நம்ம தள்ளி விட்டு போகிறது பெரியதில்லை. அப்படியே தள்ளி போய் தான் இன்றைக்கி தமிழ்நாடு நாசமாக போயிருக்குது. நல்ல ஒழுக்கம் இல்லை, நல்ல பண்பு இல்லை, நல்ல அன்பு இல்லை, எது உண்மைன்னு புரியலை. எல்லாம் கெட்டு போனதுக்கு காரணம் நம்மளை மாதிரி ஆளுங்க போனால் போகட்டும் விட்டு 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 கண்டுக்காமல் விட்டு இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு வந்திருக்கு. அதனால் நாமளும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
அவங்களுக்கு புரியலை. அதனால் அவங்க அந்த பேச்சை திரும்ப திரும்ப அவங்க பேசுகிறாங்க. ஏன் சீமானுக்கு ஒழுக்கத்துக்கும் என்னடா குறைச்சல்? சொல்லுமா இல்லதா? சிரிக்காமல் சொல்லலதா, கோவமாக சொல்லலதா? ஆமாம், பெண் பித்தன் செய்யமான். அப்பாடி ஓன் தலைவருக்கு அவர் அவ்வளோ ஒரு நியாயவாதி, எவ்வளோ ஒழுக்கம். எங்கள் அப்பா சினிமாவில் இப்படி தொட்டதில்லை, அப்படி வச்சதில்லை, எதுவும் பண்ணதில்லை. இப்படி தான் இப்போ கூட வாழ்க்கையிலே அப்படித்தான். ஏண்டடே அநியாயமாக பேசாதீங்கடா. சீமான் ஒழுக்கத்துலேயும் ஒரு உண்மையான மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. வந்தால் ஒரு ஒம்பளை என்னை வச்சு வாழுன்னு அவளெல்லாம் போட்டு சல்லி விட்டு போயிட்டார். அவன் தான் மனுஷன், அவன் தான் ஆம்பளை. நம்மளுக்கு கொண்டாட்டி இருக்குது, நம்மளுக்கு புள்ள இருக்குது, அது வேண்டாம். நம்ம குடும்பம் ஒன்று இருக்குது, நம்ம முன்ன சின்ன வயசில் பழகுனா செய்யக்கூடாது. இப்போ நம்ம பொண்டாட்டி துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அது காசுக்காக அலையிறது, பீ திங்கிறது அப்படி சொல்லி தள்ளி வச்சாம்பாரு. அவன் தான் ஆம்பளை. தூக்கி அதை தூக்கி வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளை தூக்கி வெளியில் போட்டுட்டு வப்பாட்டியை தூக்கி வச்சுட்டு தெரியுறான் பாரு. அதுக்கு பேர் என்னன்றதை நீ புரிஞ்சுக்கோ, சரியா? எது தப்பு எது ரைட்டு புரிஞ்சு பேசு. இவ்வுலகே பிரபஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் அதை உணர்ந்துருக்கிறீங்களா? பிரபஞ்சம் தான் கடவுளின் ஈர்ப்பு சக்தி. நம்ம உயிரின் இயக்கம் பிரபஞ்சத்தோடு இணைச்சு அதுக்குள்ளே போகும்போது உண்மையான கடவுளை நம்ம ஈர்க்க முடியும். அதுதான் உண்மை. நம்மளோட வழிபாடுதல், நம்மளோட தேடுதல், நம்மளோட உண்மையான உயிர் சுவாசம், கடவுளின் சுவாசம் இதெல்லாம் போகிறதுனா பிரபஞ்சத்தை நம்மளை இயக்கி கொண்டு போகும். நம்ம போய் கோயிலாக போய் கும்பிட்டுக்கிட்டு உழுதுட்டு இருக்கோம் பாருங்க, அதுவல்ல உண்மை. பிரபஞ்சத்தை வணங்கணும். அதுக்குள்ளே தான் கடவுளின் சக்தி இருக்குது, இயற்கையோடு சேர்ந்து இருக்குது. அதை நம்ம உணரணும். இருந்தால் மனநலம் காப்போம் தான். நான் போக மாட்டேன்டா, நான் போயிட்டு வந்துட்டேன், என்னை நல்லா செக் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. நீ உன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் தொலைங்க. முதல்ல டிவி கேஸில் இருக்கிற அத்தனை பேருக்கு மனநல ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும், சரியா? ரொம்ப மனநோய் ரொம்ப மோசமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இப்போ தான் பார்த்து உங்கள் லைவை சூப்பரான வார்த்தைகள் சொன்னீங்க. நிஜமா அப்பா உனக்கு எந்த வார்த்தை புரிஞ்சுன்னு அக்கா கமெண்ட் பண்ணு, சரியா? அக்கா நிறையா வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறேன். எதுன்னு சொல்லி அக்கா சொல்லு. யார் அவன்? திருநீதி திருடன். திருநீதி திருடனா அப்போ சாமியில் பூரா திருநெல்வேலி திருடிதான், சரியா? கோயிலில் உண்டியில் வச்சு ஒழிக்கிட்டு இருக்குதுல்ல, எல்லா கோயிலும் உண்டியில் வச்சு ஒழிக்கிருக்குல்ல, அப்போ சாமி பூரா திருநெல்வேலி திருடன் தான். சாமியே எடுக்கும்போது கட்சிக்காரங்க எடுக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, சரியா? தப்பே கிடையாது. சாமியே வாங்குது உண்டியல் ஒழுக்குது. அப்போ அவ வாங்கின என்ன சீமா இருந்துட்டு போகுது. விட பிச்சைக்காரனா இருக்கலாம், ஆனால் காசு வச்சு பயங்கர பணம் படைத்து திமிரு பிடிச்சவனா மட்டும் இருக்கக்கூடாது, சைக்கோவா மட்டும் இருக்கக்கூடாது. பிச்சைக்காரனா இருக்கிறதெல்லாம் தவறே இல்லை, சரியா? அப்போ ஒரு தடவை அப்படியே சட்டையை கட்டி பிடிச்சிருச்சதுல உனக்கு வலிக்குதே. எவ்வளோ படம் பார்த்துக்கான் உன் தலைவன் படத்தை போய் பாரு. எவ்வளோ படம் கூட நடிக்கிற பொம்பளைகளோட ட்ரெஸ்ஸுகளை போய் பாரு. எவ்வளோ கேவலம் கட்டிப்பொடிடா, கண்ணால் கட்டிப்பொடி, கண்டபடி கட்டுப்படி. வீட்டில் டாடி மம்மி வீட்டில் இல்லை, வார்த்தைகளை போய் பாடுறா. அது எவ்வளோ கொச்சையாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதடா? அதெல்லாம் உங்களுக்கு இனிக்குது, மணக்குது, இழுக்குது, ருசிக்குது உனக்கு அதெல்லாம். அதனால தான் நீ ஆட்டம் போட்டுட்ருக்குற ஒழுக்கம் இல்லாமல். உன் தலையை ஒழுக்கமாக சொல்லி கொடுத்தா நீ ஒழுக்கமாக எனக்கு கமெண்ட் பண்ணுவேன். நான் ஒரு கமெண்ட் ஒரு விஷயத்தை தத்துவம் சொன்னால் அந்த மாதிரி ஓ பேர் எழுதி வச்சுறேன்னு கேட்குறான். எவ்வளோ திமிரு அவனுக்கு. போய் பாரு, நீ போய் பார்ப்போம். உன் தலைமை வச்சிருக்கேன், மூட்டை வச்சுருக்கேன், அதை போய் பாருப்போ. இதுதான் உங்கள் அம்மா வச்சுருக்காடா, போடா. உங்கள் அம்மா உன் பக்கத்தில் இருக்க. நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் எங்கேயோ உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். நான் காட்டினா உனக்கு இனிக்காது. உங்கள் ஆத்தலை கழட்டி காட்ட சொல்ல, பக்கத்தில் இருப்பா. நீ நல்லா ஊத்து பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். உன் ஆத்தால போய் காட்ட சொல்லு. ஆமாம், உன்ன மாதிரி பிக்காளி பயிர் இருக்கும்போது எப்படி டெபாசிட் வாங்க முடியும் சொல்லு? நல்லவங்க இருந்தால் நல்லவங்க ஓட் பண்ணுவாங்க. நல்லவங்க 20% தான் இருக்கிறாங்க. 80% பிக்காளிக தான் இருக்குது, 80% சைக்கோ தான் இருக்குது, 80% பைத்தியங்கள் தான் இருக்குது, 80% அஞ்சறிவு பிடிச்ச மிருகங்கள் தான் இருக்குது. அப்புறம் எப்படி சீமான் ஜெயிக்க முடியும் சொல்லு? 20% ஜெயிக்குமா, 80% ஜெயிக்குமா? நல்லவங்க 20% தான் இருக்காங்க. என்ன செய்யறது? அதை முதல் புரிஞ்சுக்கோ, சரியா? கார் பிரியப்பட்டு கொடுத்தாங்க, நீ ஒன்றும் கொடுக்கல, சரியா? நீ ஒன்றும் கொடுக்கல. பிரியப்பட்டு கொடுக்குறதுக்கும் கொள்ளையடிச்சு பிடுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிளாக் டிக்கெட் விற்று 200 ரூபா டிக்கெட் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் விற்று பிளாக் டிக்கெட் விற்று அதில் கார் வாங்கி சொகுசாக வாழ்கிறாங்க பாரு. அதுதான் தப்பு. ஒருத்தரோட கொள்கை பிடிச்சு அவங்களோட செயல்பாடு பிடிச்சு அவங்களுக்கு இது ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? பிடிச்சி வாங்கி கொடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு அப்படி தான் வாங்கி கொடுத்தாங்க, தெரிஞ்சுக்கலாம். நீட்டு தேர்வு கண்டிப்பாக நம்ம படிக்கத்தான் செய்யணும், சரிங்களா? பிள்ளைங்கள் 11, 12 படிக்கிற மாதிரி ஒரு 11வது கிளாஸாக 13வது கிளாஸாக எடுத்து பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தி படிக்க வச்சு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியான முறையில் சீட்டு பண்ண முடியும். இல்லைன்னா நீட்டுன்றது ஒன்று இல்லைன்னா பணக்காரவங்க பணத்தை கொடுத்து சீட்டுகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இதுனா இல்லாத பிள்ளைய கூட கடுமையாக படிக்கிற பிள்ளைங்க படிச்சுன்னா கரெக்டாக முறையாக அதுக்குள்ளே போகும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்புன்றது நமக்கு தேவைதான்ப்பா, சரியா? எவ்வளவோ எல்கேஜியில் ஒரு 10-20 புக்கு நோட்டுகளை வச்சு பிள்ளைங்க படிக்குது. சின்ன பிள்ளைங்க பால்வாடை கூட மாறாத பிள்ளைங்க எல்கேஜியில் போய் அவளத்தை வச்சு படிக்குதுங்க.
அதுகளே படித்து தான் வந்துட்டு இருக்குதுங்க. சரியா? அதுகளே படித்து தான் வந்துட்டு இருக்குதுங்க. நம்ம 12வது 13வது வரை படிச்சுட்டு போயிட வேண்டியதான். படிக்கணும்ப்பா, கவனம் செலுத்தி படிக்கணும். இதுக்கு இவ்வளோ பேட் கமெண்ட்டர்ஸ், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன்ப்பா. அதனால் பேட் கமெண்ட்ஸ் நிற்கத்தான் செய்வாங்க. பேட் கமெண்ட்ஸுக்கு நம்ம கண்டுக்காமல், அந்த நாய்களை கண்டுக்காமல் விட்டோம்னா ஓடிடுவாங்க. 2 கமெண்ட் போட்டு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்கள கொஞ்சமாக 1% திருத்திடுவோமா நான் முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால தான் எனக்கு பேட் கமெண்ட்டாக வருது.